விஜய்க்கு நேரடி சவால். 4000 கடைகளை மூடுவோம். புதிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் கொடுத்த அதிரடி ஷாக். தமிழக அரசியலே இப்போ பரபரப்பாகிடுச்சு. முழுசா கேளுங்க. தமிழக அரசு சார்பா இப்போ முதற்கட்டமா 717 டாஸ்மாக் கடைகளை மூடுறதுக்கு தீவிரமா பிளான் பண்ணிட்டு வராங்க. ஆனா அங்க வேலை செய்யற தொழிலாளர்களோட வாழ்வாதார கோரிக்கைகளை இந்த அரசு உடனே நிறைவேற்றணும்னு டாஸ்மாக் கூட்டுக்குழுவினர் இப்போ களத்துல இறங்கிட்டாங்க. ஊழியர்களுக்கான காலமுறை ஊதியம், அப்புறம் 8 மணி நேர வேலைன்னு முக்கியமான கோரிக்கைகள் அடங்கிய மனுவை புதிய அரசிடம் அதிகாரப்பூர்வமா கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த டாஸ்மாக் கடைகளையும் மூடி போராட்டம் நடத்துவோம்னு செய்தியாளர்கள் சந்திப்புல அதிரடியா அறிவிச்சிருக்காங்க. அவங்க மிக காட்டமா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ 717 கடையை மூடினா நாங்க 4000 கடையை மூடுவோம். தொழிலாளர்களுக்கு நியாயம் தராட்டி மீதி இருக்கிற 4000 கடைகளையும் சங்கமே சேர்ந்து மூடும். அப்ப புதிய முதல்வர் விஜய் என்ன செய்வார்? என்ன செய்ய முடியும்? அடடடே, இது சாதாரண சவால் இல்லைங்க. சோஷியல் மீடியால இப்போ இந்த வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டிங். டாஸ்மாக் ஊழியர்களின் இந்த திடீர் முடிவு தமிழக அரசோட வருவாயையும் அரசியல் சூழலையும் பெரிய அளவுக்கு பாதிக்க வாய்ப்பிருக்கு. புதிய முதலமைச்சர் விஜய் இந்த விவகாரத்துல என்ன அதிரடி முடிவு எடுக்க போறாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. டாஸ்மாக் ஊழியர்களோட இந்த அதிரடி சவால் சரியா தப்பா? உங்க ஊர்ல இத பத்தி என்ன பேசுறாங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. உடனே லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இது விஜய்க்கு விடுக்கப்பட்ட நேரடி சவால்.